ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் பாருங்கள், இது ஒரு ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்ஷன் சம்மில் வந்து கேட்டிருக்காங்க, அப்படி தானே? டைரக்ஷன் இப்போ பேசிக்காக நம்ம 2 விஷயம் தெரியும். அந்த டைரக்ஷன் தெரியும். எப்போவுமே நார்மலாக வந்து டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், ஜியாகிரஃபிலையும் யூஸ் ஆகும், மேக்ஸ் ரீசனிங்கில் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளாக் வைஸ் மீன்ஸ் இப்படி வரும். சரியா? ஆன்டி கிளாஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி வரும். எப்பவுமே நம்ம இந்த சம்மு சால்வ் பண்ணும்போது இந்த டைரக்ஷன் ப்ளஸ் இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பற்றி நம்ம கொஞ்சம் இதோட புரிதல் இருந்திருக்கும். இப்போ கொஸ்டின் போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு நார்த்லேருந்து 11 கிலோமீட்டர் வந்து விஹாலாங்கும் நடக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கேருந்து ஒரு புள்ளி ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து நார்த்தில் ஒரு 11. இப்போ அங்கேருந்து லெஃப்ட்டு. சரிங்களா? அப்போ இங்கேருந்து லெஃப்ட்டுனா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் தானே? அப்போ எப்படி வரும்? இப்படி வரும். புரிஞ்சுதா? அப்போ இதில் இருந்துதுன்னா 7 கிலோமீட்டர், ஒரு 7. இப்போ அதிலேருந்து மறுபடியும் லெஃப்ட்டு. இப்போ இந்த புள்ளியிலேருந்து லெஃப்ட் எது? ஆன்டி கிளாக் வைஸ். புரியுதா உங்களுக்கு? இது ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட்னா. இதே வந்து இங்கேருந்து அவங்க ரைட்டு கேட்டாங்கன்னா கிளாக் வைஸ் இப்படி போடணும். இப்போ டைரக்ஷன் இப்படி போகும். ரைட்னா இப்படி போகும், லெஃப்ட்னா இப்படி போகும். சரியா? என்ன கேட்குறாங்க? லெஃப்ட்டு கேட்குறாங்களா? லெஃப்டில் இருந்து அதே 11. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் இங்கே வந்துடும். சரியா? இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? டர்ன் ரைட் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த புள்ளியில் பாருங்கள், ரைட்டு எது வரும்? ரைட் என்னது? கிளாக் வைஸ். அப்போ இப்படி தானே வரும். ரைட் என்னது? கிளாக் வைஸ் இப்படி வரும். இதே லெஃப்ட்னா இப்படி வரும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ரைட்டு தான் கேட்குறாங்க. சரியா? எத்தனை? 2 கிலோமீட்டர். அப்போ என்ன வரும்? இப்போ இங்கேருந்து 2 கிலோமீட்டர். சரி, ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? 6ங்கிறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து 6 எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இதுதான் புள்ளி. புரியுதா? இப்போ புள்ளியை பொறுத்தீங்க பாருங்கள், என்ன டைரக்ஷன் தான் புள்ளினா இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஈஸ்ட்டில் இருக்கா? ஆனால் புள்ளிக்கு இந்த சைடு என்ன இருக்குது? 6 இருக்கிறதுனால எந்த டைரக்ஷனில் இருக்குது? வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. இந்த இதுலேருந்து பார்க்கணும். இந்த பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் இருக்குது, வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஆப்ஷனில் 2 தானே இருக்குது வெஸ்ட். அப்போ ஈஸ்ட் கண்டிப்பாக வராதுல்ல. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 2, இப்போ 9. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர்.